பாகிஸ்தான் ராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்ட இந்திய விமானப்படை விமானி அபிநந்தன் வாகா எல்லையில் இந்திய அதிகாரிகளிடம் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்த தீவிரவாதிகளின் முகாம்கள் மீது இந்திய படைகள் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இந்திய ராணுவ நிலைகளை குண்டுவீசி தாக்க பாகிஸ்தான் போர் விமானங்கள் முயற்சி மேற்கொண்டன. அந்த விமானங்களை இந்திய விமானப்படையின் சுகோய் மிக் போர் விமானங்கள் விரட்டி அடித்தன. இதில் ஏவுகணையை சுமந்து வந்த பாகிஸ்தானின் F-16 விமானத்தை MiG-21 விமானத்தில் இருந்து சுட்டு வீழ்த்தினர் இந்திய விமானப்படை விமானியான விங் கமாண்டர் அபிநந்தன். பாகிஸ்தான் விமானம் தாக்கியதில் அபிநந்தனின் விமானமும் சேதமடைந்ததால் பாராசூட் மூலம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் தரையிறங்கிய அவரை பாகிஸ்தான் ராணுவத்தினர் சிறைபிடித்தனர். இந்தியா அறிவுறுத்தியதால் நல்லெண்ண அடிப்படையில் அபிநந்தனை விடுவிப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அறிவித்தார். இதனையடுத்து இந்தியாவிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை தொடங்கிய பாகிஸ்தான் அரசு ராவல்பிண்டியில் வைக்கப்பட்டிருந்த அபிநந்தனை ஜெனீவா ஒப்பந்தப்படி சர்வதேச செஞ்சிலுவை சங்க அதிகாரிகளிடம் காட்டியது. மாலை 4 மணி அளவில் அபிநந்தனை வாகாவில் ஒப்படைப்பதாக கூறியிருந்த பாகிஸ்தான் பின்னர் நேரத்தை இருமுறை மாற்றியது. இரவு 9 மணிக்கு மேல் வாகாவுக்கு அழைத்து வரப்பட்ட அபிநந்தனுடன் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அதிகாரிகளும் செஞ்சிலுவை சங்கத்தின் சர்வதேச பிரதிநிதியும் வந்திருந்தனர். எல்லையில் அபிநந்தனை வரவேற்க காத்திருந்த இந்திய தரப்பிடம் அதற்கான ஆவணங்களை பாகிஸ்தான் தரப்பு வழங்கியது. அந்த ஆவணங்களை சரிபார்த்த இந்திய அதிகாரிகள் அதில் கையெழுத்திட்டு கொடுத்தனர். இதனை பெற்றுக்கொண்ட பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் அபிநந்தனை இந்திய எல்லையை நோக்கி அனுப்பி வைத்தனர். பாகிஸ்தானில் பிடிபட்ட போது விமானப்படை உடையில் இருந்த அவர் தாயகத்திற்கு திரும்பிய போது கோட் சூட் அணிந்திருந்தார். பாகிஸ்தானின் பிடியில் 2 நாட்கள் இருந்த போதிலும் கம்பீரம் குறையாத முகத்துடன் இந்திய மண்ணில் மீண்டும் கால் வைத்தார். आप देख सकते हैं कि कागजी कार्रवाई हो रही है बोथ एंड्स पर और यकीनन पाकिस्तान की जानिब से अमन का पैगाम जा रहा है। न सिर्फ भारत को बल्कि पूरी आलमी बिरादरी भी इस बात का नोटिस ले रही है और इस तरीके से अभिनंदन जो कि विंग कमांडर हैं उनको वाघा बॉर्डर के जरिए हवाले कर दिया गया है इंडिया के। आप देख सकते हैं कि पायलट अभिनंदन को इंडिया के हवाले कर दिया गया है वाघा बॉर्डर के रास्ते और जंगी जुनून के मुकाबले में पाकिस्तान ने जज्बा खैर सगाली के तहत भारतीय पायलट को रिहा कर दिया है। हम आपको बता रहे हैं அவரை இந்திய விமானப்படை துணை தளபதிகள் பிரபாகரன், RGK கபூர் ஆகியோர் அரவணைத்து தாய்மண்ணிற்கு அழைத்து வந்தனர். அப்பொழுது பேட்டியளித்த RGK கபூர் விமானத்தில் இருந்து கீழே விழுந்தபோது அபிநந்தனுக்கு காயம் ஏற்பட்டிருக்கும் என்பதால் அவர் விரிவான மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக விளக்கமளித்தார். He will now be taken for a detailed medical checkup. This checkup is mandated particularly because the officer has had to eject from an aeroplane which would have put his entire body under great stress. IF is happy to have Abhinandan back. அவரை தொடர்ந்து பேசிய பஞ்சாப் மாநிலத்தின் அமிர்தசரஸ் மாவட்ட காவல் துணை ஆணையர் ஷிவ் துலார் சிங் தாயகம் திரும்பியது மகிழ்ச்சி அளிக்கிறது என அபிநந்தன் கூறியதாக தெரிவித்தார். Somehow he got delayed on the way. We have not asked the Pakistan authorities as to what was the delay. We are happy to have him back and the Air Force authorities have now taken him with him. The Air Vice Marshal is accompanying him. He's come all the way from the air headquarters. Did he say anything when he arrived? No, he was happy to be back. What did he say? He didn't say anything. He was smiling and he says it's back to be good to my country. வாகா எல்லையில் இருந்து கார் மூலமாக அபிநந்தன் வாகன அணிவகுப்புடன் அமிர்தசரஸ் விமான நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அவருக்கு வழி நெடுகிலும் பல மணி நேரமாக காத்திருந்த மக்கள் வரவேற்பு அளித்தனர். அமிர்தசரஸிலிருந்து விமானம் மூலம் டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்ட அபிநந்தன் சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு குடும்பத்தினர் சந்திக்க அனுமதி அளிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானிலிருந்து விடுவிக்கப்பட்ட அபிநந்தனுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேலும் நாடு முழுவதும் கொண்டாட்டங்கள் களை கட்டின. ட்விட்டரில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள பதிவில் தாய் நாட்டுக்கு விங் கமாண்டர் அபிநந்தனை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். உங்களது வீரம், பணியாற்றிய விதம், அனைத்திற்கு மேலாக உங்களது கௌரவம் ஆகியவற்றால் இந்தியா பெருமை கொள்கிறது என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் அபிநந்தனின் அற்புதமான வீரத்தால் நாடே பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார். 130 கோடி இந்தியர்களை ஊக்குவிக்கும் வகையில் நமது பாதுகாப்பு படைகள் திகழ்வதாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். விங் கமாண்டர் அபிநந்தனை பார்த்து ஒட்டுமொத்த தேசமும் பெருமை கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் தெரிவித்துள்ளனர்.
அபிநந்தனை திரும்ப அழைத்து வந்ததில் இந்தியா மகிழ்ச்சி கொள்வதாக பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். இதேபோல அபிநந்தனின் வீரம் நம் அனைவரையும் பெருமையடைய வைத்துள்ளதாகவும் அதிக அன்புடன் வரவேற்பதாகவும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களோடு சேர்ந்து தாமும் அபிநந்தனை வரவேற்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் தெரிவித்துள்ளார். இதேபோல் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்டோரும் அபிநந்தனை வரவேற்றுள்ளனர். இதனிடையே நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் அபிநந்தன் நாடு திரும்பியதை கொண்டாடி மகிழ்ந்தனர். நாகூர் தர்கா முன்பு பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர். மயிலாடுதுறை பேருந்து நிலையம் முன்பு பாரதிய ஜனதா கட்சியினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்கள் மற்றும் பயணிகளுக்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். காஞ்சிபுரம் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் வீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் பாதுகாப்பு படை வீரர்கள் 5 பேர் உயிரிழந்தனர். குப்வாரா மாவட்டத்தில் உள்ள பாபாகுண்ட் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதிக்கு விரைந்து சென்ற பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு படையினர் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதையடுத்து இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இதில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையைச் சேர்ந்த ஓர் ஆய்வாளரும் காவலர் ஒருவரும் உயிரிழந்தனர். இதேபோல ராணுவ வீரர்கள் 2 பேரும் காவலர் ஒருவரும் வீரமரணம் அடைந்தனர். இந்த சண்டை நடைபெற்ற பகுதிக்கு அருகே இளைஞர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் நடைபெற்றது. இதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். நாட்டிலிருந்து பயங்கரவாதிகள் விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்று பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் பகுதியில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்க வந்த பிரதமர் மோடியை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்பட பலர் வரவேற்றனர். பின்னர் பாம்பனில் புதிய ரயில் பாலம், ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையே புதிய ரயில் பாதை, மதுரை செட்டிகுளம் நத்தம் 4 வழிச்சாலை ஆகிய திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இது தவிர மதுரை ராமநாதபுரம் 4 வழிச்சாலை திட்டத்தை தொடங்கி வைத்த அவர் மார்த்தாண்டம் பார்வதிபுரம் மேம்பாலங்கள் மற்றும் பனகுடி கன்னியாகுமரி 4 வழிச்சாலை ஆகியவற்றை திறந்து வைத்தார். மதுரை சென்னை எழும்பூர் இடையிலான தேஜஸ் விரைவு ரயிலையும் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். As the Prime Minister waves the flag of the Tejas train from the Madurai railway station. விழாவில் பேசிய பிரதமர் மோடி கடந்த 5 ஆண்டுகளில் 1900 மீனவர்களை இந்திய அரசு மீட்டிருப்பதாகவும் ஆழ்கடல் மீன்பிடிப்பதற்காக தமிழகத்திற்கு 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். விமானி அபிநந்தன் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்று கூறுவதில் பெருமையாக உள்ளதாகவும், அது மட்டுமல்லாமல் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். பயங்கரவாதத்திற்கு எதிரான நமது யுத்தத்தை உலகமே பாராட்டுவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். பயங்கரவாதிகளால் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்குரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் மோடி ஆவேசமாக குறிப்பிட்டார். Today we are in an era where the news reads armed forces have full freedom to do what they want. Influence of terrorists and terrorism has been curtailed and it is going to be curtailed even more. This is a new India. This is an India that will return the damage done by terrorists with interest. முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் அங்கம் வகித்த திமுக தமிழக மக்களுக்காக என்ன செய்தது என கேள்வி எழுப்பிய பிரதமர் அமைச்சர் பதவிகளுக்காக தொலைபேசியில் பேரம் பேசியதை நாடே கேட்டதாக தெரிவித்தார். India remembers 2009 and how the DMK and Congress allotted portfolios after the elections. Ministers were being picked up not by the Prime Minister but by those who had nothing to do with the public service. There was telephone bargaining for minister posts. ஏழை எளிய மக்களின் கனவுகளை நிறைவேற்றும் நோக்கத்திற்காகவே பொது வாழ்வில் உள்ளதாக குறிப்பிட்ட மோடி 130 கோடி இந்திய மக்கள் தனது குடும்பம் என்றும் அவர்களுக்காகவே வாழ்வதாகவும் கூறினார். முன்னதாக பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பயங்கரவாதத்திற்கு எதிரான மோடியின் நடவடிக்கைகளுக்கு தமிழகம் துணை நிற்கும் என்று கூறினார். கடந்த 5 ஆண்டு காலமாக மாண்பு பிரதமர் அவர்கள் இந்திய நாட்டை வழிநடத்தி செல்வது மட்டுமல்ல,
இந்திய நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றார். எனவே இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடே அவர் பின் நிற்கின்றது, தமிழ்நாடும் அவர் பக்கம் பின் நிற்கின்றது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இந்த விழா இமாலய வெற்றிக்கான தொடக்க விழா என குறிப்பிட்ட துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நரசிம்ம அவதாரம் எடுத்து பிரதமர் மோடி பயங்கரவாதிகளை வதம் செய்து வருவதாக புகழாரம் சூட்டினார். அண்டை நாடுகளின் தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு அடிபணியாமல் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நரசிம்ம அவதாரம் எடுத்தது போல கண் உறங்காமல் வீரமிகு இராணுவ நடவடிக்கைகளை சமீபத்தில் மேற்கொண்டு நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகளை வதம் செய்ததை பார்த்து பார் முழுவதும் பாரத பிரதமரை போற்றுகின்றது, பாராட்டுகின்றது. நிகழ்ச்சி முடிந்ததும் பிரதமர் மோடி மீண்டும் டெல்லி புறப்பட்டு சென்றார். எல்லையில் தொடரும் பதற்றம் காரணமாக பாஜக சார்பில் திட்டமிட்ட பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. பாதுகாப்பு படை விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் அற்ப அரசியல் எதிரி நாட்டிற்கே சாதகமாக அமையும் என பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், ஒட்டுமொத்த உலகமும் பாகிஸ்தானுக்கு எதிரான கருத்துக்களை கூறி வரும் நிலையில் நமது நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகள் பாதுகாப்பு படையின் வலிமையை குறைத்து மதிப்பிடுவதாக வேதனை தெரிவித்தார். மோடி வெறுப்பு என்ற பெயரில் தேசத்தின் மீது எதிர்க்கட்சிகள் வெறுப்பை காண்பித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள பிரதமர் மோடி, அற்ப அரசியல் செயல்பாடுகள் எதிரி நாடுகளுக்கே சாதகமாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். தம்மை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றுவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் நோக்கமாக இருப்பதாகவும் நாட்டின் வளர்ச்சியில் அவர்களுக்கு அக்கறை இல்லை என்றும் விமர்சித்துள்ள பிரதமர் மோடி, ஏழைகள் விவசாயிகள் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி 6ஆம் தேதி வரும்போது அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக இணைவது குறித்த முழு விவரங்கள் தெரிவிக்கப்படும் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக இணையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தேமுதிகவுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதில் இழுபறி நீடித்து வருவதால் கூட்டணி அறிவிப்பு சற்று தாமதமாவதாக அவர் விளக்கம் அளித்தார். மார்ச் 6ஆம் தேதி பிரதமர் மோடி சென்னை வரும்போது தேமுதிக இணைவது குறித்த முழு விவரங்கள் அறிவிக்கப்படும் என்றும் தமிழிசை தெரிவித்தார். தேமுதிகவிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அவர்கள் எங்களோடு இணைவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 6ஆம் தேதி இங்கே வரும்பொழுது கூட்டணி ஒரு வகையில் முழுமையாக உறுப்பெறும். கூட்டணி உறுதியாயிடுச்சு, அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதியாயிட்டு ஒரு தகவல் வந்திருக்கிறது. இல்ல, ஏற்கனவே அது உறுதிப்படுத்தப்பட்ட கூட்டணி தான். ஆனால் இடங்களில் எந்தெந்த இடங்கள் என்பதில் சற்று விவாதம் இருந்து கொண்டிருந்தது. அதனால் நிச்சயமாக அது உறுதிப்படுத்தப்படும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாஜக இடம்பெற்றுள்ள அதிமுக கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இணைந்தாலும் அது பலவீனமான கூட்டணிதான் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் லாபத்திற்காக ராணுவ வீரர்களின் தியாகத்தை பாஜக பயன்படுத்தக்கூடாது என்றார். பாஜக இடம்பெறுகிற அதிமுக கூட்டணியில் எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் அது பலவீனமான கூட்டணி தானே தவிர பலமான கூட்டணி அல்ல. நாடாளுமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு நிச்சயமாக ஒரு தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் ஹைதர் அலி வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மனிதநேய மக்கள் கட்சி நாடாளுமன்ற தேர்தலையொட்டி திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. எனினும் வேறு கூட்டணிக்கு செல்லலாமா என்பது குறித்து நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இதற்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஹைதர் அலி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மதச்சார்பற்ற கட்சியான திமுக உடனேயே கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இதனால் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லாவுக்கும் ஹைதர் அலிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் உகாண்டா சென்றுள்ள ஹைதர் அலி திமுக கூட்டணிக்கே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் ஆதரவு தெரிவிக்கும் என்று கூறினார். தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வருகிற பாராளுமன்ற தேர்தலிலே அதாவது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அணியில் உள்ள அந்த கூட்டணியைத்தான் நாங்கள் ஆதரிப்பதாக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். இது தேவையின் அடிப்படையிலே அல்ல, மக்களினுடைய தேவையின் அடிப்படையிலே. வருகிற நாடாளுமன்றத்திலே நீங்கள் கண்டிப்பாக மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு இருக்கையை நீங்கள் ஒதுக்கி தந்து அதை வெற்றிக்காகவும் நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் பாடுபட வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் கோரிக்கை வைக்க ஆசைப்படுகிறேன். பாகிஸ்தான் ராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்ட விமானப்படை விமானி அபிநந்தன்
சுமார் 60 மணி நேரத்திற்கு பிறகு இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டார். அந்த 60 மணி நேர நிகழ்வுகளின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பாகிஸ்தான் ராணுவத்தால் கடந்த புதன்கிழமை காலையில் இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தன் சிறைபிடிக்கப்பட்டார். இதுகுறித்த தகவலை பாகிஸ்தான் விமானப்படை வெளியிட்டது. எனினும் இதனை உறுதி செய்ய வேண்டியிருப்பதாக செய்தியாளர்களுக்கு புதன்கிழமை மதியம் பேட்டியளித்த வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார் கூறினார். இதையடுத்து அபிநந்தன் கைது செய்யப்பட்டதை புதன்கிழமை இரவு உறுதி செய்த வெளியுறவு அமைச்சகம் ஜெனீவா ஒப்பந்தத்திற்கு எதிரான வகையில் வீடியோவை பாகிஸ்தான் வெளியிட்டதாக கண்டனம் தெரிவித்தது. மேலும் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரை அழைத்து மத்திய அரசு விளக்கம் கேட்டது. இதேபோல அபிநந்தனை விடுவிக்க வேண்டும் என்று பாகிஸ்தானில் உள்ள வெளியுறவு அமைச்சகத்திடம் இந்திய தூதரகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றத்தை தணிக்கும் வகையில் விமானியை ஒப்படைப்பது குறித்து ஆய்வு செய்யப்படும் என பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா முகமது குரேஷி கூறியிருந்தார். இதனிடையே அபிநந்தனை ஹீரோவாக கொண்டாடிய மக்கள் அவருக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு ட்ரெண்ட் ஆக்கினர். இந்நிலையில் பாகிஸ்தான் நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் வியாழக்கிழமை மதியம் உரையாற்றிய அந்நாட்டு பிரதமர் இம்ரான்கான் இந்திய விமானப்படை விமானியை வெள்ளிக்கிழமை விடுவிப்பதாக அறிவித்தார். அதற்கு உறுப்பினர்கள் மேசைகளை தட்டி வரவேற்றனர். இந்த அறிவிப்புக்கு பிறகு டெல்லியில் செய்தியாளர்களை வியாழக்கிழமை இரவு சந்தித்த முப்படை துணை தளபதிகள் இந்திய பகுதியில் ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கு F-16 ரக விமானத்தை பாகிஸ்தான் பயன்படுத்தியதை உறுதி செய்தனர். இந்நிலையில் அபிநந்தனை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகள் பாகிஸ்தானில் மேற்கொள்ளப்பட்டன. நேற்று நண்பகலில் இந்திய எல்லைக்கு அபிநந்தன் வந்து சேர்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அபிநந்தனை இந்தியாவிடம் ஒப்படைக்க கூடாது என வலியுறுத்தி இஸ்லாமாபாத்தில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதையடுத்து அபிநந்தனை வரவேற்க வாகா அட்டாரி எல்லையில் பொதுமக்கள் குவியத் தொடங்கினர். முதலில் மாலை 4 மணிக்கு அபிநந்தன் விடுவிக்கப்படுவார் என்று பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு 7 மணிக்கு ஒப்படைக்கப்படுவார் என்று கூறப்பட்டது. எனினும் 7 மணிக்கு அபிநந்தன் ஒப்படைக்கப்படவில்லை. இதனால் அபிநந்தன் எப்பொழுது விடுவிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் அதிகரித்தது. இந்நிலையில் இரவு சுமார் 9:20 மணி அளவில் வாகா எல்லையில் கதவுகள் திறக்கப்பட்டு இந்தியாவுக்கு திரும்பினார் அபிநந்தன். அவரை இந்திய அதிகாரிகளும் பொதுமக்களும் உற்சாகமாக வரவேற்றனர். आप देख सकते हैं कि कागजी कार्रवाई हो रही है बोथ एंड्स पर और यकीनन पाकिस्तान की जानिब से अमन का पैगाम जा रहा है। न सिर्फ भारत को बल्कि पूरी आलमी बिरादरी भी इस बात का नोटिस ले रही है और इस तरीके से अभिनंदन जो कि विंग कमांडर हैं उनको वाघा बॉर्डर के जरिए हवाले कर दिया गया है इंडिया के। आप देख सकते हैं कि पायलट अभिनंदन को इंडिया के हवाले कर दिया गया है वाघा बॉर्डर के रास्ते और जंगी जुनून के मुकाबले में पाकिस्तान ने जज्बा खैरसगाली के तहत भारतीय पायलट को रिहा कर दिया है। हम आपको ये बता रहे हैं। ஆந்திர மாநிலம் திருப்பதியில் செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவைச் சேர்ந்த காவல் அதிகாரி ஒருவரே செம்மர கடத்தலில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவின் திருப்பதி கிழக்கு காவல் நிலைய போலீசார் அங்குள்ள லீலா மகால் சர்க்கிள் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த மினி லாரி மற்றும் கார் ஒன்று போலீசாரின் சோதனையில் நிற்காமல் கடந்து சென்றதை அடுத்து போலீசார் வாகனங்களை மடக்கி பிடித்தனர். காரில் இருந்த 4 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கடத்தல்காரர்களில் ஒருவரான சோமசேகர் திருப்பதி செம்மரக்கடத்தல் தடுப்பு பிரிவு துணை ஆய்வாளர் என தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சிக்கிய துணை ஆய்வாளர் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்பட்டது. இவர் கடந்த 2015ஆம் ஆண்டு நிகழ்ந்த 20 தமிழர்கள் என்கவுண்டரில் பங்கேற்றார். கடத்தலை தடுக்க வேண்டிய காவல் அதிகாரியே செம்மர கடத்தலில் ஈடுபட்டது ஆந்திர போலீசாரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிண்டியில் பெண்ணை திருமணம் செய்து வைக்க மறுத்த ஆத்திரத்தால் அப்பெண்ணின் தாயாரை இளைஞர் சரமாரியாக குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிண்டி நரசிங்கபுரம் 4வது தெருவைச் சேர்ந்தவர் ரேவதி. 45 வயதான இவர் கணவர் இறந்த நிலையில் தனது 2 மகள்களுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் இவரது மகள் ஜீவிதாவிற்கும் கிண்டி மசூதி காலனியைச் சேர்ந்த வினோத் என்பவருக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஆனால் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் வினோத்தின் நடவடிக்கை தவறாக இருப்பதாக கூறி திருமணம் நிறுத்தப்பட்டது.
இதனையடுத்து ஜீவிதாவை திருமணம் செய்து வைக்குமாறு ரேவதியிடம் வினோத் தொடர்ந்து வற்புறுத்தி வந்துள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்த ரேவதி மகளை உறவினர் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். இந்த நிலையில் பணியை முடித்துவிட்டு இரவு வீடு திரும்பிக் கொண்டிருந்த ரேவதியை வழிமறித்த வினோத் கத்தியால் அவரின் கழுத்து மற்றும் மார்பு பகுதிகளில் பயங்கரமாக குத்திவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. இதில் சம்பவ இடத்திலேயே ரேவதி உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு மோப்ப நாயுடன் விரைந்த போலீசார் தடயங்களை சேகரித்து தப்பியோடிய வினோத் மற்றும் அவரது நண்பரை தேடி வருகின்றனர்.